இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேச போகிறோம். உமன் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னோடனே ஷாக் ஆகி திரும்ப போயிடலாம் அப்படின்னு நினச்சி திரும்ப இங்கேயே இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நாட் எவ்ரிபடி இஸ் இன் அ ஃப்ரெண்ட் ஜோன். நம்ம கால் பண்ணுற எல்லாத்தையும் ஃப்ரெண்டுமோ, பட் நாட் எவ்ரிபடி இஸ் இன் ஃப்ரெண்ட் ஜோன். நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸையே வந்து ஒரு ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள் மாதிரி பில்ட் பண்ணி ஐ திங்க் தட் மேட் த டிஃப்ரென்ஸ். அஃப்கோர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து வாழணுங்கிறது தான் எனக்கு ஆம்பிஷன் சில பேருக்கு இருக்கும்ல. எனக்கு ஞாபகம் இருந்து எனக்கு மிகப்பெரிய ஆம்பிஷனாக இருந்தது இதுதான். ஸோ திரும்பி போகிறதெல்லாம் வந்து நான் யோசித்ததே கிடையாது. அஃப்கோர்ஸ் வேர் யூ ஆர் இஸ் யுவர் ஹோம். ஏன்னா வி ஆல் டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கப் வந்து ஸ்பெஷலி ஃபார் உமன் வந்து அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பயங்கர நகரம் சதயமாக இருந்து ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஃபோன் கால் ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லைன்னு அந்த பார்ட் நம்ம மிஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்பை நான் வந்து என்னையெல்லாம் முடிஞ்சால் நீ திட்டிப்பார், முடிஞ்சால் நான் கோவப்படுத்திப்பார் ஆளு தான். ஓகே, அதனால் வந்து நான் யாரு கூடயும் பேசாமல் இருக்க மாட்டேன். அவையெல்லாம் என்னைய பேசாமல் விட்டுட்டு போனால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி ஞாபகம் இருக்காது, நிறைய வேலை இருக்கும், அதாவது இவ ஃபோன் பண்ணாதான் நான் திருப்பி ஃபோன் பண்ணுவேன். அப்படிலாம் இல்லை, எனக்கு வேணும் வீட்டு ஒரு மாதம் பேசலையா நான் ஃபோன் பண்ணி பேசிடுவேன். நண்பர்களால் பாதிக்கிற அளவுக்குலாம் வந்து சீன் கிடையாது. இன்னொன்று, ஒருத்தங்க ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணாலும் நம்மளை பாதிக்கவே முடியாது. அப்படி அவங்க சொன்ன மாதிரி அடிச்சு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கட்டும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கலாம். நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் நான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் ஒப்பீனியன் கேட்குறீங்களோ இல்லையோ. பட் அங்கே வந்து அந்த ஜெலசிங்கிறதுக்குள்ளே வந்துருச்சுன்னா தென் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது மை ஒப்பீனியன். வெல்கம் டு டூ மெனி ஐடியாஸ் சிண்ட்ரோம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேச போகிறோம், உமன் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னோடனே நம்மளுடைய ஒரு வெர்ஷனே அங்கே விட்டுட்டு வர மாதிரி தான். மென்னுக்கும் அப்படி தான், பட் நம்மளுக்கு இன்னும் நிறைய லேயர்ஸ் இருக்கும் அதில். ஏன்னா வி ஆர் ஆல் ஃப்ரம் ஹண்டர்ஸ் கேதரர்ஸில் நம்ம வந்து அப்படி ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட மற்ற பெண்களோட இருந்தே பழகிட்டு அதை திடீர்னு மிஸ் பண்ணும்போது ஏதோ பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு நம்ம வந்துட்டோமோ, தப்பாக டிசிஷன் எடுத்துட்டோமோ. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வேலை இருக்குது, சுதந்திரம் இருக்குது, பணம் இருக்குது, அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ என்ன மிஸ் பண்ண போகிறேன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. அப்படி வந்து திடீர்னு ஷாக் ஆகி திரும்ப போயிடலாம் அப்படின்னு நினச்சி திரும்ப இங்கேயே இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக த ஃப்ரெண்ட்ஸ் வி கேதர்ட் வி மேட் லைக் அ ஃபேமிலி. நம்ம அங்கே மிஸ் பண்ண சொந்தங்களையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஃப்ரெண்ட்ஸில் தேடி வந்து நாட் எவ்ரிபடி இஸ் இன் அ ஃப்ரெண்ட் ஜோன். நம்ம கால் பண்ணுற எல்லாத்தையும் ஃப்ரெண்டுமோ, பட் நாட் எவ்ரிபடி இஸ் இன் ஃப்ரெண்ட் ஜோன். ஓகே, இப்போ எனக்குன்னா நான் வந்து ஒரு அக்கா கேரக்டர் 4 பேர் வச்சுருப்பேன், ஒரு தங்கச்சி கேரக்டர் 4 பேர் வச்சுருப்பேன். ஸோ நம்ம மாமியார் கேரக்டர் ஒரு 4 பேர் வச்சுருப்பேன். வீட்டை பார்த்து பழகணும் அப்படின்னு நாத்தனார் விட்டுட்டியே. அதுதான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒரு கேரக்டர் சொன்னோம். ஸோ நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸையே வந்து ஒரு ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள் மாதிரி பில்ட் பண்ணி ஐ திங்க் தட் மேட் த டிஃப்ரென்ஸ். ஃபேமிலி ஆஃப்கோர்ஸ் மிஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் இல்லாமல் வாட் மென்னா ரொம்ப பிஸியாக ஓடிக்கிட்டே இருந்ததில் வந்து எனக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைச்சிது. என்னை பற்றி யோசிக்க முடிஞ்சுது, ஹாபீஸை என்ஹான்ஸ் பண்ண முடிஞ்சுது, அதை ப்ரொஃபஷன் ஆக்கிக்க முடிஞ்சுது. எல்லாத்த விட நீ எந்த விஷயத்த வேணாலும் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. அடுத்தது வந்து அந்த விஷயத்த வந்து நீ வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். உனக்கு வேணும்னா என்ன வேணால் பண்ணலாங்கிற அந்த ஒரு விஷயம் யூஸ்வலாகவே நம்மளை யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. பட் யூ கேன் டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அந்த விஷயம் வந்து எனக்கு வாவ் அப்படி இருந்தது. ஓவியம்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்ததை விட நீ என்ன வரைஞ்சாலும் அது ஓவியம் தான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க, என்ன சொன்னாலும் அப்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் அ வாவ் ஃபேக்டர் ஃபார் மீ. ஐ திங்க் டில் டுடே எனக்கு அந்த வாவ் ஃபேக்டர் இன்னும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நினச்சா ட்ராவல் பண்ண முடியுது, எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அண்ட் இஃப் வி வாண்ட் வி கேன் பிரிங் தெம். ஐ திங்க் வி ஆர் ப்ரிவிலேஜ்ட் இன் தட் வே. ஸோ தட்ஸ் வாட் கீப்பிங் மீ கோயிங். எனக்கு அதான் சுமிகிட்ட பிடிக்கும், பாசிட்டிவிட்டி தானே எல்லாமே. அந்த மாதிரி எனக்கு பாசிட்டிவ் வைப்ஸா கொடுப்பாங்க. ஃபேமிலி ஆஃப் கோர்ஸ் நம்ம மிஸ் பண்ணுவோம், இட் கோஸ் வித்அவுட் சேயிங். அந்த அழுகை இருக்கும், தீபாவளிக்கு ஊருக்கு போகணுன்னு இருக்கும், அதெல்லாம் இட் கோஸ் பை டிஃபால்ட். அது எல்லாருமே அதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். இல்லை ஊர்லேயே இருந்தால் கூட நம்ம பிறந்த ஊர்லேயே இருக்க போகிறது இல்லை, வேற ஒரு சிட்டிலையோ வேற ஒரு இதுலேயோ இருக்கிற சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ நம்ம இங்கே இருக்கிறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறோம். பட் கிட்டவே இருந்து பார்க்க முடியாமல் இருந்தாலும் அதுவும் பிரச்சனை தானே, அதுவும் கஷ்டம் தான், அதுவும் மிஸ்ஸிங் தான். இங்கேயும் ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ தட் ஆல் இஸ் பிக். நீங்கள்
நான் அஃப்கோர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து வாழணுங்கிறது தான் எனக்கு எனக்கு ஆம்பிஷன்னு சில பேருக்கு இருக்கும்ல. எனக்கு ஞாபகம் இருந்து எனக்கு மிகப்பெரிய ஆம்பிஷனாக இருந்தது இதுதான். ஸோ திரும்பி போகிறதெல்லாம் வந்து நான் யோசித்ததே கிடையாது. அஃப்கோர்ஸ் வேர் யூ ஆர் இஸ் யுவர் ஹோம். யூ கேன் மேக் இட் யுவர் ஹோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லோரும் வந்து பவுண்ட்ரின்னு சொல்லி இப்போ எனக்கு அதை பற்றி சொல்கிறது வெக்கமாக இருக்குது இப்போ. பட் ஐ ஃபீல் லைக் ஊரில் வந்துட்டு அந்த பவுண்ட்ரிங்கிற இது வந்து கிடையாது. அண்ட் அது வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்டிங் அனதர் பர்சன். பவுண்ட்ரிஸ் வந்து இட்ஸ் நாட் அ பேட் வேர்ட், இட்ஸ் அபவுட் ரெஸ்பெக்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த ப்ளர் ஆகும், அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஊரில் இருக்கப்போ ரொம்ப உரிமை எடுத்துப்பாங்க, கொஞ்சம் நோசியாக இருப்பாங்க. ஐ மீன் அட்லீஸ்ட் பீப்புள் தட் ஐ நோ. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஐ மிஸ் தெம். ஐ மிஸ் த லவ், அவங்களோட அஃபெக்ஷன், அந்த ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், அந்த ஒரு பாசம் ஃப்ரம் எவ்ரி ஒன். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன்? இல்லை கண்டிப்பாக உனக்கு இங்கே வந்து உன்னோட ஐ எம் ஏபிள் டு ப்ரையாரிட்டைஸ் மை செல்ஃப், மை ஸ்பவுஸ், மை ஹாபீஸ். ஆமாம், அண்ட் லிவ் மை லைஃப் த வே ஐ வாண்ட் டு. வேற யாருக்குமே அதில் வந்து இல்லை. ஐ லேர்ன் தட் ஃப்ரம் ஹர். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ். உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சு உன்னோட கப் நிறைஞ்சாதான் நீ மற்றவங்க கொடுக்க முடியும். தட் இஸ் வெரி வெரி அதை மிஸ் பண்ணிட்டு நான் எது பண்ணாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை. அது புரிய வச்சுட்டு பண்ணணுங்கிற அந்த அளவுக்கு அறிவு எனக்கு இருந்தது. அதனால் நான் எல்லாருக்கும் அதை கம்யூனிகேட்டும் பண்ணிட்டேன். ஸ்டில் இந்த ப்ராசஸ் தான். பட் தட்ஸ் த ஒன் திங். சம்டைம்ஸில் ஊர்லன்னு இல்லை, ஜென்ரலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரம் தேர், அவங்க ஜெல்லசியை வந்து வேறு வேறு விதத்தில் காமிப்பாங்க. அது வந்து என்ன ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சுருக்கோம். நான் பண்ணுறது சரியா தப்பா, நம்ம தான் தப்போ, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ, இந்த வே தே ரிசீவ். நான் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் வேறு கொஞ்சம் கவனிக்கிற ஆள். அதனால் அது பிஃபோர் அந்த வார்த்தையே வர்றதுக்கு முன்னாடியே நான் அதுக்கு ரெடி ஆகிடுவேன். அது அவங்க சொல்லும்போது வேறு விதத்தில் சொல்லும்போது அது ஜெல்லசின்னே எனக்கு புரியல. நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ஸோ ஹார்ட் ஆன் மை செல்ஃப். அதெல்லாம் எனக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கு இங்கேயும் எனக்கு நிறைய பேட் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்திருக்கு. அதாவது ஸ்பெக்ட்ரமோட இந்த எண்டு 2 எண்ணும் போயிட்டு வந்தாச்சு. நான் யார்கிட்ட ஃபோனே எடுத்து பேசாமல் பல வருஷங்கள் அப்படியே இருந்தேன். பாவம் எங்கள் அம்மா தான் எல்லா டார்ச்சரையும் அனுபவிச்சாங்க. அவங்க ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ஸ். ஏன்னா வி ஆல் டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கப் வந்து எஸ்பெஷலி ஃபார் உமன் வந்து அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பயங்கர நகரம் சதயமாக இருந்து ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லைன்னு அந்த பார்ட் நம்ம மிஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? நீங்கள் எல்லாருமே பவுண்டரிஸ் தெரிஞ்ச ஆளுன்றதுனால அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி வார்த்தை சொன்னால் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. ஏன்னா பவுண்ட்ரிங்கிறது கெட்ட வார்த்தைனே நீ ரொம்ப நாளாக சொல்லி வச்சுருந்தாயே. இல்லை அது தேவை, அது சரிதான் அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீட்டாளுங்களே அதை வந்து அடிச்சிடுவாங்க. அப்படிலாம் இல்லை, அது என்ன கணவன் மனைவிக்கு நடுவில் பவுண்ட்ரி, அது என்ன அம்மா பொண்ணுக்கு நடுவில் பவுண்ட்ரி. இல்லை, எனக்கு இருக்குது. நீ என்னென்ன ஒரு சிலர் இது வரைக்கும் விடுவேன், ஒரு சிலர் இது வரைக்கும் விடுவாங்க. ஸோ அந்த எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அது சரிங்கிற வேலிடேஷன் வந்து நம்ம வேறு யாராவது அது சரின்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். இது வரைக்கும் என்னை சுற்றி இருந்தவங்களா அது தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் ஸ்பெஷல் தான். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்பு நான் வந்து என்னையெல்லாம் முடிஞ்சால் நீ திட்டிப்பார், முடிஞ்சால் என்னை கோவப்படுத்திப்பார் ஆளு தான். ஓகே. அதனால் வந்து நான் யாரு கூடயும் பேசாமல் இருக்க மாட்டேன். அவையெல்லாம் என்னைய பேசாமல் விட்டுட்டு போனால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி ஞாபகம் இருக்காது, உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதில் மறந்துடுவேன். நீ அதாவது இவ ஃபோன் பண்ணாதான் நான் திருப்பி ஃபோன் பண்ணுவேன். அப்படிலாம் இல்லை. எனக்கு வேணும், வீட்டு ஒரு மாதம் பேசலையா, நான் ஃபோன் பண்ணி பேசிடுவேன். அப்படியா பேசலையா நீங்க அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். ஒரு வருஷமா பண்ணலையா? ஆமா போல அந்த மாதிரி. நேற்று தான் என்னை 4 கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போனாங்களா அப்படின்னா, சரி பாவம் நேற்று பிள்ளைக்கு ஏதோ பேட் டே போல இருக்கு அப்படின்னு இருக்கிறேன். என்னம்மா இன்னைக்கெல்லாம் ஓகேவா, இன்னைக்கு திட்டுறீங்களா, 2 வார்த்தை வச்சிருக்கிறியா அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிடுவேன். லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு கேட் PMS அப்படி கேட்டுறது. பிரேக்கப் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஐ வாஸ் வயர்ட். நான் பர்சனலாக எனக்கு உண்டானது ஐ வாஸ் வயர்ட் இன் சச் அ வே தட் ப்ராபப்ளி ஐ ஸ்டெப் பேக் பை மை செல்ஃப். அது இது வித்தவுட் நாலேஜ். நம்ம வளர்ந்த விதமாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரம் ஸ்கூல்லேயே அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் ஸ்டெப் பேக் வென் நமக்கே தெரியாமல் நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆகும். நம்ம ரொம்ப காஷியஸா ஒண்ணுமே தோண வேண்டாம் எனக்கு. இஃப் ஐ ஃபீல் தட்ஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஃபார் மீ, ப்ராப்ளி ஐ ஸ்டெப் பேக்
அண்ட் ஐ டோன்ட் பாதர் டு கம்யூனிகேட் வித் தட் அதர் பர்சன். ம். ஏன்னா ஐ ஆல்வேஸ் தாட் இட் இஸ் மியூச்சுவல். யாராவது வேணும்னு வாங்கினாதான் வரப்போறாங்க. நம்ம கொடுக்க முடியும். நான் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொருத்தங்க வாங்கிட்டேவும் இருக்க மாட்டாங்க. இட் இஸ் வெரி நார்மல். அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் த அதர் பர்சன் ஆல்சோ ஹேவ் அ ரைட் டு பிஹேவ் இன் தட் வே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டிப்பாக என்னால் யோசிக்க முடியாது. அது எனக்கு யோசிக்கவும் வேண்டாம். ஸோ டைம் ஐ இல்ல, ஜஸ்ட் பேசிக்கலி டைம் இல்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் ஐ ஸ்டெப் பேக். பட் அதனால நான் காயப்பட்டேன், மன வருத்தப்பட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் அவங்களை எங்கேயாவது பார்ப்பேன், ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் வந்துடுவேன். பட் எனக்குன்னு இருக்கிற அந்த ஒரு You don't இதை take வந்து it to heart. ஒருத்தர் கூட அவங்கள 100% கஷ்டப்படுத்தினதே இல்லையா? கஷ்டப்படுத்துற அளவுக்கு நான் வாய்ப்பு கொடுத்ததில்லை. ம். அஃப்கோர்ஸ் எனக்கும் இருக்கும், நானும் ஃபீல்லாம் பண்ணியிருப்பேன். பட் நாட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? பட் நண்பர்களால் பாதிக்கிற அளவுக்குலாம் வந்து சீன் கிடையாது. இன்னொன்று, ஒருத்தங்க ஒன்ஸ் க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணாலும் நம்மளை பாதிக்கவே முடியாது. அப்படியே அவங்க சொன்ன மாதிரி அடிச்சு ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. தட்ஸ் ஆல். ஸோ ஐ ஆல்சோ அக்ரி வித் தட் பாயிண்ட் சுமி. நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பற்றி பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஹர்ட் பண்ணால் கூட ஹர்ட்டை விட நம்மளுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் முக்கியம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அது கரெக்ட். அவன் திவ்யா கூட ஒரு முறை சொல்லிட்டு இருந்துச்சு, நம்ம வந்து சண்டை போட்டோம், நம்மளுக்குள்ளேயும் ஈகோ வந்திருக்கும், ஜெலசி ஏதாவது ஹர்ட் தெரியாமல் கூட ஹர்ட் பண்ணியிருப்போம், ஆனால் அதை மதிக்கவே மாட்டோம். அப்படியே நான் சொன்னா மட்டும் நீ மதிச்சிருவியாக்கும். அந்த மாதிரி அது ஞாபகமே இருக்காது. அடுத்த நாள் நார்மலா டெக்ஸ்ட் போடுவோம், பேசுவோம், முடிஞ்சிரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு கூட ஒருவேளை அன்னைக்கு நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனோ, சாரி நான் இப்பதான் தோணுச்சாக்கும் அப்படின்ற மாதிரி அதை மறந்தே விட்டுருவோம். நம்ம அப்படியே கேஷுவலா போயிடும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, பார்க்கும்போதே அந்த வைப் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திஷ்டி ஏதாவது சுத்தி போட்டுக்கலாம். எல்லாருக்கும் அமையணும். ஏன்னா அது அமையறதுக்கு கொஞ்சம் நான்லாம் கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் வந்தேன். லைக் ரொம்ப பவுண்டரிஸ் கிடையாது. இங்கே இங்கே இருக்கிறதே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், அதையும் விட்டுற வேண்டாமே. ஃபார் மெனி ரீசன்ஸ், நம்ம குழந்தைங்களுக்காக, ஹஸ்பண்ட்காக, அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை, நம்மளுக்கு செட் ஆகலன்றதுக்காக அவங்கள விட்டுறக்கூடாது. நம்மலாம் நான் கொஞ்சம் அடிபட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ஸ்லாம்? ஒரு ஞானியோட சிரிப்பு வந்தது வந்திருக்கு நோ லைனா. நம்ம வந்து நீங்கள் சொல்கிறோம்ல, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அவுட்க்ரோ பண்ணிடுவோம். ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸு கூட சம்டைம்ஸ் வி வில் அவுட்க்ரோ. ஏன்னா நம்ம வந்து இவால்விங் ஸ்பீசிஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்புங்கிறத விட வி ஜஸ்ட் அவுட்க்ரூ தெம் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அழுதெல்லாம் கூட இருக்கேன். பிகாஸ் நம்ம நினைப்போம் அவங்க பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து லைக் நம்மளை வந்து ஒரு ஜெலசியோட பார்த்துருக்காங்கங்கிறது தெரியறப்போ கொஞ்சம் ஹர்ட் ஆகும். அது மாதிரிலாம் ஆயிருக்கு. பட் அகைன் நான் வந்து அதை ஒரு பாசிட்டிவ் ஸ்பின்னோட பார்க்கறதுனால ஐ ஜஸ்ட் அவுட்க்ரூ தெம். அண்ட் ஜெலசி இஸ் லைக் சம்திங் தட் பாதர்ஸ் மீ எஸ்பெஷலி இன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் லேசாக ஸ்னிஃப் பண்ணால் கூட ஐ வில் ட்ரை டு நீங்கள் சொல்கிற மாதிரி டேக் அ ஸ்டெப் பேக். பிகாஸ் அது மட்டும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நான் நினைக்கிறேன். லைக் பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கலாம். நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் நான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் ஒப்பீனியன் கேட்குறீங்களோ இல்லையோ. பட் அங்கே வந்து அந்த ஜெலசிங்கிறது உள்ளே வந்துருச்சுன்னா தென் there's no point in that friendshipங்கிறது மை ஒப்பீனியன். பட் திஸ் ஒன் திங் டு ஆட் டு வாட் ஷி செட். நம்ம எல்லாரும் பேசின வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். என்னோட ஒன் ஆஃப் மை வெரி குட் ஃப்ரெண்டு சொன்னது என்னென்னா, பேசிக்லி எவ்ரிபடி இஸ் வெரி குட். அந்த சுச்சுவேஷனில் அந்த டைமில் அவங்க எடுக்கிறவோ செய்கிறவோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி இருக்கா அந்த டைமில். ஏன்னா நம்மளும் எமோஷனலாக தானே இருப்போம். அதை வச்சு தான் ஐ திங்க் த நெக்ஸ்ட் ஸ்டெப் கோஸ். அது என்ன ஹர்ட் பண்ணுச்சு. இட் இஸ் ஓகே, ஐ விஷ் தெம் வெல். திரும்பி வந்தாலும் பேசுவேன். பட் நவ் வித் அ பவுண்டரி. என்ன ஹர்ட் பண்ணிட்டு நான் அதை கொடுக்கணுமா அப்படின்னும் போது அங்கே ஒரு கேள்விக்குறி வந்துருச்சுன்னா தென் அதையும் மீறி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்னா அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ யா, ஃபர்கிவ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நம்ம பாடிக்கு நல்லதுங்கிறதுனால நம்ம ஃபர்கிவ் பண்ணிட்டு நல்ல பிள்ளையா இருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனையோ பாவம். என்கிட்டயே நானே ரொம்ப விட்டு கொடுக்குறாள், என்கிட்டயே ஒருத்தவங்க கோவப்படுறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த மாதிரி இல்லை, ரைட்? ஸோ இந்த ஊர்ல வந்தவுடனே we lose our identity. உங்களுக்கு தெரியல, எனக்கு இருந்தது. அது இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது கோப்ப பண்ண எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். நீங்கள் எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில்
தே டோன்ட் நோ ஹவு மச் இட் மீன்ஸ் டு மீ. ஆனா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒண்ணு பண்ணாங்க அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? யூ வாண்ட் டு ஷேர்? நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவேன். நமக்கே தெரியாது. வாவ்! இவ்ளோ பேர் இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி. எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட். கோவிட் அப்போ வந்து நெறைய பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கர க்ளோஸ் ஆச்சு. ஏன்னா, இதுவரைக்கும் அந்த சொந்தக்காரங்களுக்கு நம்ம கூப்பிட்டே இருக்க மாட்டோம். அவங்க கிட்ட எல்லாம் பேசணும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைன் வந்தாங்க, Zoom வந்தாங்க. அந்த மாரிலாம் இருந்துச்சு. பட் தேர் வாஸ் திஸ் ஈவென்ட் வென் தேர் வாஸ் அ நீட். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு பாயிண்ட்ல தேர் சோ மெனி பீப்பிள் ஃபார் மீ அப்படின்னு யோசிக்கிறது வந்து எனக்கு ஏன்னா அவ்வளோ தூரம் யோசிக்கிற ஆள் நான் கிடையாது. அன்னைக்கு என்ன வேலை இருக்கோ அதை முடிச்சுட்டு போற மாதிரி ஒரு பர்சன். பட் வென் ஐ லுக் பேக் ஐ ஹேட் சோ மெனி பீப்புள் டு பேக் மீ அப் அப்படிங்கிறது வந்து ஆசமாக இருந்தது. ஸோ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சர்ஜரி ஒன்று நடந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் மீல் கொடுத்தது வந்து ஜனனி. அப்போ நானும் ஜனனி வி ஜஸ்ட் நோ ஈச் அதர். நாட் ஈவன் அவ்வளோ கூட தெரியாது. ஷி ஜஸ்ட் நியூ ஐ ஹேட் தட் சர்ஜரி ஆன் தட் டே. ஃபர்ஸ்ட் மீல் சதீஷ் கூட கொடுத்துட்டு போனதான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து தேர் கெட்டிங் டு மீட், தேர் நோயிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து வாவ் அப்படின்னு இருந்தது. ஐடென்டி கிரைசிஸ் வந்து ஒரு தடவை வர்றதில்ல, அது அப்பப்போ வரும். அந்த வேவ் மாதிரி போயிட்டு போயிட்டு வரும். அந்தந்த சுச்சுவேஷனில் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள வச்சு அப்படியே நம்ம அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்படி இவ்வளோ வேலை செய்றீங்கன்னா தள்ளுன்னு தள்ளிட்டே இருப்போம். சைடில் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். மெயின் விஷயங்களை மட்டும் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ டிப் அண்ட் ரைஸ் இஸ் ஆல்வேஸ். நம்ம ஊர்லனா நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ஹெல்ப் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அம்மாவோ மாமியாரோ யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ஸை உரிமையாக கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வேலையை மட்டும் நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கிற டைம் பற்றும். ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யணும், நம்ம வீட்டை விட்டு வெளில வந்து நான் இன்னொரு இடத்துக்கு போய் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து இங்கே எல்லாருக்கும் அமையாது. ஸோ இன்றைக்கி நம்ம 4 பேர் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா தட் சப்போர்ட் சிஸ்டம் பிளேஸ் அ ரோல் சம்டே. ஸோ இப்போ என் குழந்தெல்லாம் வந்து நான் பாய் மம்மிஸ்க்கு தெரியும், அவனுங்களெல்லாம் நம்ம வச்சு மேய்க்கிறதே ரொம்ப கஷ்டம். ஓகே, சும்மா நம்ம வந்து என்ன வேணால் சொல்லலாம், நம்ம தான் பெற்றோம், இருந்தாலும் அதுக்காக வந்து 24 hours அவங்க வந்து நமக்கு வரவெல்லாம் கிடையாது. சில நேரம் வந்து நம்ம ஏன் பிறந்தோம் ரேஞ்சுக்கு நம்மளை யோசிக்க வச்சுருவாங்க. ஸோ இவங்களை கொண்டு போய் மைண்ட் வைஸும் சத்தமா பேசல, நிஜம் அது நாளைக்கு பின்ன இதை உன் புள்ள பார்க்கும். இல்லை நான் 40s மோட்ல இருக்கேன். அதனால இப்போ நம்மளுக்கே தெரியும் நம்ம பையனை பற்றி. அப்போ நம்ம இதை இன்னொருத்தங்க வீட்டில் நம்ம விடணும் அப்படின்னா நான் அவங்களை எதிர்பார்க்கவே முடியாது. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலான்ட்டு. ஸோ அப்படி சொல்கிறக்கும் எனக்கு வந்து 2 பேர் இருந்தாங்க. மீன் ஆக்சுவலாக ஒரே ஆள் தான், நான் பேரே சொல்லிடுறேன். மஞ்சு அப்படின்னு ஒரே ஒரு கேரக்டர் தான். என் பையனை நீ எப்போ வேணாலும் விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் அந்த ஒரே ஃப்ரெண்ட். ஃபார் மை டாட்டர் அஃப்கோர்ஸ் தேர் வாஸ் அ ஹோல் ஆர்மி. ஏன்னா அது தேவதை, அதை யார் வேணாலும் வச்சு மேய்ச்சிக்கலாம். ஓகே, ஆனால் என் பையனை வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கணும். அது ஒரு அவ்வளோ எஃபர்ட் போட்டு பார்த்துக்கிறதுக்கு எல்லாருமே எல்லாம் தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவே ஒரு ரிஸ்க்கு தான். ஆனால் அதுக்கும் எனக்கு 2 பேர் இருந்தங்காட்டி தான் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு பேலன்ஸ் மை ஃபேமிலி அண்ட் வாட் ஐ வாண்டட் டு டூ டு கம் அவுட். ஸோ எனக்கு திவ்யா பார்க்கும்போது ஐ லேர்ன் தட் ஃப்ரம் ஹர். அது இன்டெரக்டாக நம்ம we are average of 5 people தானே, அந்த விஷயம் நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். எனக்கு எப்பவுமே வந்து வீடு பாஸ்வேர்டை ஒருத்தவங்க வெளியே கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு எதுக்கு லாக் வச்சிருக்காங்க, சத்திரம் மாதிரி இருக்கும். எப்போ போனால் ஒரு 10 இவங்க வீட்டில் ஏதோ பார்ட்டியோ தெரியாம வந்துட்டோமா அப்படின்னு இருக்கும். இல்லடி அவங்க அங்கே இங்கே தான் ஒன் மந்த்தாக லிவிங்ஸ்டன் யாருன்னா அவங்க 10 வருஷம் முன்னாடி வேலை பண்ணவங்க, அவங்க ஃபேமிலி இருக்கும். லைக் ஷி ஆல்சோ கிவ்ஸ். அவரோட ரிசீவிங் மட்டும் கிடையாது, அஃப்கோர்ஸ் ஷி கிவ்ஸ். ஆனால் அந்த தேவையில்லை, அவள் இவ்வளோ எனர்ஜி இருக்குது, இவ்வளோ செய்யணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும், ஒரு சோஷியல் சர்க்கிள் இருக்கணும். ஆமாம், இந்த ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள், எல்லாத்துக்கும் மேடம் ஒரு ரீல்ஸ் எடுக்க ஒரு ஆள், எல்லாமே வச்சுருப்பா. பட் தட் இஸ் ஹவு அது சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தானே. நம்மளும் செய்வோம், அவங்களும் செய்வாங்க, அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். அயர்லாந்து போனால் கூட அயர்லாண்டோட உதவி இல்லாமல் அவங்களால எல்லா ஃபோட்டோவும் ரீலும் எடுக்க முடியும்னா அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் தான். ஸோ எஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு இப்போ நம்ம குழந்தைங்கள தைரியமாக ஒருத்தர் நீ விட்டுட்டு போ, நீ இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கிய, ஒரு நாள் எங்கேயாவது போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரி என்னோட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஒன் திங். அதாவது பொதுவாகவே வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் நிறையா க்ளோரிஃபை ஆகும். ஓகே, யார் என்ன கேட்டாலும் மச்சான் நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம்டா, 12 மணிக்கு கூப்பிட்டாலும் அவன் கிளம்பி வரான்டா அப்படின்னா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சாதாரணமான செயல் தான் பசங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வந்து வீட்டை ஹேண்டில் பண்ணிக்குவாங்க, அவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சேஃப்டி கன்சர்ன்ஸ் இல்லை.
2 AM ஏர்போர்ட் வரணுமா, ஓகே அவங்க எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு கிளம்பி வந்துடலாம். பட் women doesn't have that luxury. ஸோ இப்போ நான் ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம பார்த்தா நமக்கு அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணுறது இன்னொரு பொண்ணுங்க தான். அவன் என் பசங்க வந்து சொல்லி சிரிச்சுட்டு போயிடுவாங்க, 2 பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து தட் இஸ் ஆல் ஓல்டன் டேஸ் ஆர் ஜஸ்ட் அ மித். அது வந்து அது சொல்லி சிரிக்கிறதுல ஒரு சந்தோஷம். அது பட்டி பரவாயில்ல, வச்சுட்டு வச்சுட்டு போறாங்க. So, இன்னும் அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, அது இட்ஸ் ஓகே, அது அவங்க ஃபன் பண்ணிட்டு. பட் நம்மளுக்கு வந்து இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் தட் இப்போ எல்லாத்தையும் ஃபோட்டோ நல்லா போட்டாவே கமெண்ட் பண்ணுறது ஃபுல்லாக பொண்ணுங்க தான். ஏன்னா தே ஹைப் ஈச் அதர் அப்படி. அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்ல நம்ம women அவங்கள தான் தான் கொடுக்குறாங்க. இரிட்டேட் பண்ணிடுறோமோ, அவங்கள ஜெலஸ் ஆக்கிருமோ, அவங்களுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு இது கொடுத்துருமோ அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே போகும்போது அவங்களே வந்து சூப்பரா இருக்கு, இட்ஸ் மோட்டிவேட்டிங். யாராவது சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி நிறைய பேர் இப்ப சொல்றாங்க. ரைட், அது வந்து ஓகே, அப்ப கரெக்டா தான் பண்றோம் போல இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுது. கரெக்ட். ரியாலிட்டியும் வந்து இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் மாதிரி தான். இஃப் யூ see the positivity in people, probably everything that comes next to it is the positivity and good things. So கீப் ஆன் டூயிங், அவங்களும் பழகிப்பாங்க. absolutely, mostly mirror தான். If we smile, it actually smiles back to you. Oh yeah, that other things like சுமிட்ட வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒருத்தங்க ஜென்யூனா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அந்த விஷயம் ஐ வாஸ் லைக் நல்லா இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி ஐ ஆல்சோ ஃபாலோ தட் திங். அதை மனசுக்குள்ளேயே நினைச்சிருப்பேன், இது சொன்னா ஒரு மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி ஆயிருமோ அப்படிலாம் ஒரு 2 முறை திங்க் பண்ணிட்டு 3வது முறை நல்லா பழகினதுக்கு அப்புறம் சொல்றாள். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்புறம் இதோட 1 வருஷம் கழிச்சு தான் இவங்களை பார்ப்போம், இப்பயே சொல்லிடுவோம், மனசார சொல்லிடுவோம் அப்படின்னு பசங்க இப்பெல்லாம் வர சொல்லுவாங்க. மாதிரி. இங்க நம்ம எப்ப பாப்போனே தெரியாது. லைக் now we know, we hear, but random people அது we அது don't know. அது வந்து நம்ம ஏதோ புதுசா யோசிச்சுலாம் சொல்ல வேண்டாம், மனசுல தோணி இருக்கும், வார்த்தையா சொல்றோம் அவ்வளவுதான். அது கூட அவ்வளவு ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். இன்னொன்னு அப்படின்னு தோணுச்சு. யூஎஸ் வந்ததுக்கு அப்புறமா காம்ப்ளிமெண்ட் அக்செப்ட் பண்ண பழகிருக்கேன். அங்க இருந்த வரைக்கும் வந்து நான் காம்ப்ளிமெண்ட் புடவை நல்லா இருக்கு, ஐயோ நீங்க வேற இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, எங்க அம்மா அது எல்லாமே சொல்லுவேனே தவிர தேங்க்யூ அப்படிங்கிற கிரேஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ற அந்த அக்செப்டன்ஸ் வந்து ப்ராபப்ளி இங்க வந்து we cherish that more அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்யூனா யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா And she's still trying to teach me that. I'm very bad at about it. எல்லாருமே அப்படிதான் இப்பெல்லாம் நல்லா ஆமா இல்ல அப்படிங்கிறது, நானும் அவங்களோடவே சேர்ந்து. கூட என்ன எங்க வாங்கணும்னு சொல்லாம இருக்கிறதும் நல்லது. பட் அது என்னாலே முடியாது. இந்த ட்ரெஸ் ஆமாங்க இங்கதாங்க வாங்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா திவ்யாவோட 40th பர்த்டேக்கு போகும்போது நம்ம தான் அப்படி பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தா அமெரிக்கன்ஸ் டார்கெட்ல வாங்கி அழகா இருக்கும் உங்க இயரிங், டார்கெட்ல தான் வாங்க, போய் வாங்கிக்கீங்க, நீ சந்தோஷமா இரு. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி வந்துட்டாங்க உங்க முன்னாடிலாம். நான் இந்த கடையில தான் வாங்குவேன், இந்த கடை பேரை சொல்ல மாட்டேன், இல்ல இந்த எல்லாரும் இல்ல. டெய்லர் பேரை சொல்ல மாட்டேன், அந்த காலத்துல Let சொன்ன me மாதிரிலாம் இப்ப இல்ல. let me underline, எல்லாரும் கிடையாது. ம். ஓகே, முக்காசி பேர். Yeah, the population. Yeah. The There population are increase, still friends probably. of mine. There are still friends of mine whom I know they don't want others to get a similar kind of dress, so they don't want to share the details. So அப்படியே மக்கள் இருக்காங்க, 100% இருக்காங்க. நம்ம பட் நிறைய பேருக்கு அப்படி போடணும்னு இஷ்டம். எதுனா யூனிஃபார்ம் செட்டா ஏய் நல்லா இருக்கு, எனக்கு வந்து ஜோதியோட ட்ரெஸ் பிடிச்சிருந்தா குடும்பம் உங்களுக்கு தெரியுமா, நானும் ஜோதியும் ஒரு 7-8 ட்ரெஸ் ஒரே மாதிரி வச்சிருக்கோம், ஒரே மாதிரி ஷூஸ் வச்சிருக்கோம், கம்மல் வச்சிருக்கோம். அதே டெய்லர், கூச்சம் அதே கூச்சமே பட டெய்லர், மாட்டோம் அதே நாங்க. வாடகை. அதே வாடகை. அந்த மாதிரி அது மாதிரி இது எனக்கு ஃபிட்டா இல்ல, டேகோட பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு மாத்தி மாத்தி போட்டிருப்போம். எங்க போட முடியாது. எந்த திவ்யாதம் பாத்தீங்கன்னா அதே ஜுவல்லரி அதே மாதிரி இருக்கும், ஒரே கடையிலயும் வாங்கிருக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அதை நாங்க சொல்ல மாட்டோம் வெளியே, மாப்பிள்ளை இவருதான் அந்த மாதிரி நாங்க போயிட்டு. அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? நான் போட்டு போட்டோ எடுத்தாச்சு, அப்புறம் நீ போட்டு போட்டோ எடுத்தா புதுசு தானே. எனக்கு புதுசு தானே, எனக்கு புதுசு, எனக்கு exactly. புதுசு தானே. ஆமா, அந்த ஒரு போட்டோக்காக இந்த பிராண்டட் பொருளை வாங்கி போட்டு காசு வேஸ்ட். நான் வேற ஒண்ணு வாங்குறேன், நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிப்போம், அந்த மாதிரி ஒரு மாதிரி டீலிங்ல போயிடும். ஸோ நீங்க தான் சொல்ல விரும்புறீங்க? தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் மீ. நீ நான் மறந்துட்டேனே நினைச்சேன், மைண்ட் தூங்கிறீங்கிற போறீங்க அதனால. இல்லை சம்டைம்ஸ் வந்து பெரிய கிராண்ட் ஜெஸ்டர்ஸ்லாம் தேவையில்லை ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ரொம்ப நம்ம டவுனாக இருப்போம், அதை யார்ட்டையும் சொல்லி ஷேர் பண்ண வேண்டாம் இருக்கிறப்போ ஆல் சம்மந்தமே இல்லாமல் இவங்க கால் பண்ணுவாங்க, இல்லை திவ்யா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மோட்லேருந்து இட் வில் பிரிங் மீ அவுட். உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்காது, பட் அந்த மாதிரி வந்து நிறையா எனக்கு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அது கிடைச்சிருக்கு. லைக் ஜஸ்ட் sometimes காஃபி குடிச்சிட்டு வருவோம். ஆமாம், சம்டைம்ஸ் வில் ஜஸ்ட் கோ கெட் அ காஃபி. ஒரு நாள் ரொம்ப கம்ப்ளீட்லி டவுன். ஸோ ஜனனி பாப்பா அஞ்சலி எல்லாரையும் தூக்கி போட்டு வண்டியில்
போயாச்சு. பை தி வே அஞ்சலி அவங்களுடைய டாக், ஆமா, அஞ்சலி அவங்களோட குழந்தை அப்படி சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் லிட்டரலி வில் ஹேப்பன். அப்போ சொல்லுவோம், உடனே கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அது எப்படின்னா என் பாப்பா வந்து பிரதீக்ஷா வந்து எப்படின்னா, நம்ம கேர்ள்ஸ் டே அவுட் போறோம் அப்படின்னு, நீ கேர்ள் ஓகே ரைட், நானே கேர்ள் இல்லையா, நீ கேர்ள் ஓகே ரைட் ஓகே வாமா அப்படின்னா, சரி வந்து ஆன்டி ஸ்ட்ரிப்போட அது வந்துட்டு அவ தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. ரொம்ப நாள் ஆச்சு போல நம்ம ஜோதி ஆண்டியோட போய் ஃபைன் டைனிங் பண்ணது அவ்வளவுதான். ஏஜ் குரூப்ல எனக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்கும். இவ நாங்க போய் மால்ல காஃபி குடிச்சிட்டு வந்துருவோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அவ போய் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு வருவாளே அப்படின்னு. இப்போ கொஞ்சம் திருந்தி வளரோம் நாங்க. பட் அந்த டைமுக்கு வி நீட் ஈச் அதர் அந்த மாதிரி இருந்துச்சு. போய் புலம்புவோம், ஷாப்பிங் பண்ணுவோம், காஃபி குடிப்போம், ரீசெட் ஆயிட்டு அடுத்து ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்துடும். டெஸ்கிரிப்ஷன் தான் மாறுது, எல்லா ஸ்டெப்லயும் இப்போ ஷாப்பிங் வந்துடுது. ஐ நோ ரைட். நீங்க 2 பேரும் பண்ணாத மாதிரி உங்க ட்ரெஸ்ஸுங்களை பார்த்தா தெரியலையா? ஷாப்பிங் நம்ம பிறப்புரிமை. இதை தான் அடுத்த கொஸ்டினா எழுதி வச்சிருக்கேன் போல இருக்கு. அது ஆல்ரெடி நம்ம தலைவி சொல்லிடுச்சு. இந்த சேஃப் ஸ்பேஸ் எனக்குமே வந்து தோணும். லைக் நான் ஒரு நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன் திவ்யாட்டையும், இன்னைக்கு வந்து நான் எழுதி வச்சு அந்த சூதுகவும் படத்துல போர்டில் எழுதி போடுவார்ல படுத்தும் போது, அழக்கூடாது, சிரிக்கக்கூடாது, மைண்ட் வாய்ஸ்ன்னு உண்மையெல்லாம் பேசக்கூடாது, அப்புறம் எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். நம்மளுக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நம்மளுக்கு நடிக்க வராதுன்னு செய்ய விட்டேன். ஸோ ஒரு நாள் நான் திவ்யாட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் எடுக்கலாம், நான் எனக்கு யார்கிட்ட பேசுறதுனே தெரியாது. அன்னிலேருந்து ஷி வாஸ் காலிங் மீ எவ்ரிடே. ஃபோன் ஃப்ரீ தானே, ஃபோன் கால் ஃப்ரீ தானே, இந்தியா மாதிரி எனக்கு காசல முடியாம கால் ஃப்ரீ தான், அதர் பர்சன் இருக்கணும்ல அவேலபிளா. நோ ஷீ இஸ் சோ பிஸி, ஆபீஸ் கால் இருக்கும் அந்த டைம்ல. எக்ஸாக்ட், அதுதான் சொல்றேன். சோ யூ வீட்ல ஒரு முறை வந்திருக்குன்னு ஒரு 100 பேர் உட்கார்ந்திருப்பாங்க அங்க. அதனால she will pick my call. நான் வெட்டியா தான் இங்க இருந்து அங்க போனேன், டைம் இருக்கு பேசுறேன். இன்னொன்னு, நம்ம 4 பேரும் எனக்கு தெரிஞ்சு யாருமே மொக்க கால் பண்ணதே கிடையாது. இஃப் ஐ எம் நாட் ராங், அது நமக்கு மொக்கையா தெரியல, மொக்க கால்லாம் பண்றோம் மேபி. மொக்க எனக்கு அட்லீஸ்ட் பர்சனலி ஏதோ ஓ அப்படி அடி பாவி, நேர்ல பேசிக்கலாம். I never felt in that way. இல்ல நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, அதனால எங்களுக்கு ஈவினிங் டைம் தெரியும். ஓகே இவ நேரத்துக்கு பண்ணா Time ஃபோன் பார்த்து எடுக்க பண்ணும். மாட்டாங்க, Time பார்த்து அதனால பண்ணும். நம்ம Plan டைம் எல்லாம் பண்ணி பார்த்து பண்ணோம். இப்ப அவளும் ஆபீஸ் போனா ஃபோன் எடுக்க மாட்டா, அவளும் பிரிட்டிஷ். நம்ம 2 இருந்தா என்ன வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஆனா ஜனனி வந்து ஜனனி ஃபோன் அடிச்சா நான் உடனே எடுத்துறேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு ஒரு 4-5 வாட்டி எமர்ஜென்சி டைம்ல கூப்பிட்டுருக்கேன். பண்றது எமர்ஜென்சி கால் தான். யூஸ்வலா ஜனனி கூப்பிடும்போது வேற டைம் இருக்கும், அந்த டைம் இல்லாம வேற டைம் மட்டும் கூப்பிட்டாங்க, என்னானாலும் ஃபோன் பண்ணி பிஸினாவது சொல்லிட்டு வச்சிருவேன். எப்பவுமே பண்ணுவாங்க அது. ஸோ லிட்டில் பிட் கான்ஷியஸ். பாக்கி இருக்கிறவங்க கூட இல்லப்பா இது அது சொல்லலாம், பட் இந்த பிள்ளை எப்பவுமே குண்டோட தான் ஃபோன் பண்ணும். இது வரைக்கும் பண்ணலாமான்னு யோசிச்சுதான் அதுவே பண்ணுவேன் நான். கரெக்ட். எனக்குமே வந்து டெக்ஸ்ட் சம்டைம்ஸ் வரும், இன்னத்த வாழ்க்கை அந்த மாதிரி தோணும் போது கரெக்டா ஏதோ ஒரு முக்கிய மெசேஜ் இருந்தாலும் நம்ம குரூப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். என்ன 2 நாளா மெசேஜ் இல்ல, என்ன ஆல் குட் அந்த மாதிரி இன்டைரக்ட்லி வரும். எல்லாரும் ரெகுலரா நாமளும் அந்த குட் மார்னிங் சிறப்பான காலை வணக்கம் அனுப்புற குரூப்னு நினைச்சுக்க போறாங்கடி. நம்மள கருத்தான மெசேஜ் அனுப்புற குரூப்னு பதிவு பண்ணு. கரெக்டான மெசேஜ் சாட் இது பார்த்தா தெரிஞ்சிடும்ல எவ்வளவு கருத்து. அதுவும் நம்ம அனுப்புற ரீல்ஸ்லாம் இருக்கு, ஐயோ அம்மா அது ஞாபகம் இருக்கா? மேடம் வந்து நிறைய போட மாட்டாங்க. ஒரு நாள் வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து பிளாக் சீட் பாய்ஸ் தானே அது வந்து பாவம் அந்த 1 மாசம் சம்பளத்தை ரொம்ப யோசிச்சு அந்த ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வந்துச்சு. பரவாயில்ல அஜித் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நான். செம்ம அந்த பாட்டு திருந்தி வாழுங்கயா, ஒரிஜினல் பாராட்டுங்கயா. எனக்கு எப்படி வந்திருக்கோம் மெசேஜ் மட்டும் யோசிச்சு பாருங்க. சாங் போடுறேன், அந்த சாங் போட்டு இது முகவரி படத்துல வர அந்த பாட்டு தானே, தூக்கி போட்டு மிதி. ஹலோ யார் தெரிஞ்சாங்க எப்படி தெரியும்? இந்த எண்ணெய் தேய்ச்சுன்னா எரும மாட்டுக்கே முடிவுல இருந்தாங்க அப்படின்னா பாட்டி அது இல்ல எருவாமெட்டின் அந்த மாதிரி தான். அந்த பிராண்ட்ல ஒரு பில் இல்ல, இது வந்து ஒரு கிளாஸ் காப்பிரைட் போட்டு. ஆமா அமேசான் கார்டு அதுதானே கரெக்டா 9 மணிக்கு அது. அப்புறம் அந்த ரொட்டி பண்றது ஒண்ணு இருக்கும்லடா, அது பாத்தீங்களா? அது வேற ஏமாந்து எங்க வீட்டுல வர வாங்க நம்ம காத்திக்கணும்.
அந்த எங்க மாதிரி. பாட்டி எடுதான் பண்ணாங்க. அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இது அவன் பண்றப்ப புஷ்ஷுன்னு வந்துச்சு, நமக்கு புஷ்ஷுனே ஐயோ, உங்க பாட்டி பத்தி ஒரு தனி எபிசோட் பண்ணுவாங்க. அது வந்து பண்ணுவோம். ஐ மீன் நம்ம ஊர் சைட்லனா எல்லா பார்ட்டிஸுமே வந்து அட்ராசிட்டி ஃபெலோஸா தான் இருப்பாங்க. ஸோ ஆனா இதை தான் நான் சொன்னேன், அவங்க அப்படி பேசும்போது நமக்கு தோணாது. கொஞ்ச நாள் கழிச்சிட்டு இல்ல வாட் எவர் தே ஸ்போக் இட் வில் ரிங் பேக் டு அஸ். இல்ல அவங்க எல்லாம் ஊர்ல இல்லாத லொல்லு நொரடை இது எல்லாமே வந்து இந்த கமுக்குமா இருக்கிற நம்ம பாட்டிங்கிட்டு தான் இருந்திருக்கோம். இது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்லாம் அப்போ அதான் சொல்றேன்ல, அப்போ நமக்கு புரியல. அடா பாயிலா, ஆக்சுவல் வில்லன் தாத்தா இல்ல பாட்டி தான் உள்ள எல்லா வில்லத்தனமும் உள்ள வச்சுட்டு அப்போ இருந்திருக்கு. புரியல, இப்ப புரியுது. அந்த மாதிரி ஆயிடுச்சுல, அந்த டெம்ப்ளேட் கரெக்டா இருக்கும். எனக்கு இப்போ எங்க கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நம்ம தான் உமன் ஃப்ரெண்ட்ஷிப் பாட்லாக் பண்றோம், வெளியே போய் பேசுறோம், அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து தே ஹேவ் ஸ்பெஷல் ரெசிபி ஃபார் தெம்செல்ஃப். ஜஸ்ட் லேடிஸ் மட்டும் மீட் பண்ணி அவங்க சமைச்சு அவங்க சாப்பிடுவாங்களாம். ஸோ எல்லா காலத்துலயுமே தே மெயின்டைன் தேர் ஃப்ரெண்ட்ஷிப். பெர்மிஷன்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இது எங்களுக்கு மட்டும்தான், இதை நாங்க செஞ்சு லேடிஸ் மட்டும் சாப்பிடுவோம். ஏன்னா வி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். உங்களுக்குலாம் செஞ்சு தர முடியாது. அந்த மாதிரி அப்படிதான் இருந்தோம். நடுவுல எப்ப மாத்திட்டோம், எப்ப மிஸ் பண்ணிட்டோம். விழாக்கள் எல்லாமே அப்படித்தானே டிசைன் செய்யப்பட்டுச்சு. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிடுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் இருந்து பாட்டி யங் கிட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் இருப்பாங்க. இட் வாஸ் டிசைன் லைக் தட் ப்ராபப்ளி. பட் அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்துருக்கோம். அந்த மென்டல் ஹெல்த்துக்கான எல்லா ப்ரோக்ராமிங்கும் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி, ரைட்? ஆனால் மென்டல் ஹெல்த்துங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்க வளர்த்திருக்காங்கல்ல, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கரெக்ட். அது என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, போய் வேலை செஞ்சீங்கன்னா எங்கே இருக்கும், டைம் இருக்காது ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் அதை ஆக்குபைடாக வச்சுருந்தாங்க. ஒரு வகையில் அதுவும் நல்லதான். an empty mind is the base for everything. ஸோ நீங்கள் வந்து if you are busy in one way it is always good. இன்னொரு விஷயமும் இருக்குது, நம்ம 4 பேர்த்துக்கு காமனாக இருந்த விஷயமே வந்து நம்ம ரெகுலர் ஜாப்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பண்ணங்காட்டி தான் we all came together, right? அந்த எக்ஸ்ட்ரா ஒரு முயற்சி பண்ணோம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி, ஆமா நிறைய வேலை இருக்குதான், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி அது ஒன்றும் ஈஸியாக அமைஞ்சிடல. மெனக்கெட்டோம் எல்லாருமே. 1008 வேலை இருந்தாலும் குழந்தையும் கூட கூப்பிட்டு போய், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாலும் அதை அங்கே படுக்க வச்சுட்டு, எனக்கு இது இம்பார்ட்டன்ட்னு குழந்தைக்கும் புரிய வச்சு, வீட்டில் இருக்கவங்களுக்கும் புரிய வச்சு அதை பண்ணோம். ஏன் இதுக்கு என்ன, உனக்கு என்ன பணம் கொடுக்குறாங்க, இது ஒய் டு வாண்ட் டு டூ தட்? நீ ஈஸியாக ஒரு ஜாப் எடுத்து ஆப்வியஸ்லி நிறைய பணம் வர அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு. சில விஷயங்கள்லாம் மெஷர் பண்ணக்கூடாது. அப்சல்யூட்லி சந்தோஷம் தருதுன்னா பண்ணிட்டே போகணும். பர்ஃபெக்ட். இன்னொன்று என்னன்னா, whether we accept or not, our partner supported it. அந்த அதர் ஹாஃப் அந்த டைமுக்கு அவங்க ப்ளே பண்ணலன்னா it would not be possible at all. அண்ட் கம்மிங் பேக் டு நம்ம வந்து இங்கே அமெரிக்காவில் டேலஸில் உட்காந்துருக்கிறதுனால நம்ம இந்தியாவில் இருந்தால் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட இங்கே நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு எக்ஸ்போஷர். இல்லை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே இருக்கு. நம்ம நாட் எவ்ரிபடி யூஸ் இட். அண்ட் த அதர் திங் இஸ் லைக் we know our love language. நம்மளுக்கு வந்து இவங்களுக்கு இது பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் லவ் லாங்குவேஜ் ஐ மீன் இல்லை. ஒருத்தருக்கு ஹக் பண்ண பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து கிஃப்ட்ஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணா பிடிக்கும். எல்லாருக்கும் நம்மளுக்கு அது தெரியும். நம்ம அதை மெனக்கெட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்மளுக்கு முக்கியம். இப்போ எப்படி ரிலேஷன்ஷிப்பில் மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பும் இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ நம்மளோட ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கான்டாக்டில் இருக்கும். ஒரு 10 முறை பண்ணுவோம், 2 முறையாவது திரும்பி ரிசீவ் பண்ணியிருப்போம். பண்ணுற வரைக்கும் நம்ம வி கீப் ஆன் புஷிங் இட், ரைட்? நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி அவங்களுக்கும் தேவைப்படும்ல. அப்படி இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசினேன். அவங்க வந்து ஆன்ஜியோ, என்ன வயசு உனக்கு, இப்போ போய் ஆன்ஜியோ பண்ணிருக்க, என்னதான் உனக்கு பிரச்சனை, நீ ஃபோன் பண்ணி பேசு. 1 இயராக நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பேசணும். லைக் ஐ நோ, லைக் அவங்களுக்கும் சிப்ளிங்ஸ் கிடையாது. அவங்க அப்பா ரீசெண்டாக தவறிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்கு ட்வின் பேபி, 3 வயசு குழந்தைங்க. அவங்களுக்காவது நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அதுலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம்லன்னு நாங்கள் வி குட் ரிலேட் அ லாட் டு இட். இங்கே இழப்புகள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்பெஷலி சில திங்ஸ்லாம் வந்து ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிறத விட ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய புரிஞ்சுப்பாங்க. the woman point of view வந்து இதே கதையை சொல்லாமே புரியும். இதே கதையை நான் திவ்யா வருஷன் சொல்கிறேன். நம்ம எல்கேஜிலேருந்து நாங்கள் 2 பேரும் பிராண்ட் பண்ணுறாங்களாமா? இல்லை எல்கேஜிலேருந்து நாங்கள் 2 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவள் அன்றைக்கி ஒருக்கா ஃபோன் பண்ணா சொன்னால்,
எனக்கு நைட் வந்து ரொம்ப நெஞ்சு வலிச்சுது. நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஹோல் பாடி செக்கப்லாம் பண்ணியிருக்காங்க தான் ஃப்ரெண்ட். அது எனக்கு அப்பப்போ தான் வலி வந்துட்டு தான் போகும். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். தானா சரியாக போயிடுச்சு சொன்னேன்னா அந்த பிள்ளை அதை நம்பி அடுத்த நாள் வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி கேட்டேன், தங்க உசுரோட தான் இருக்கிறியா, 2.5 எனக்கு இது மாட்டி விட்டுறேன் அப்படின்னு. நம்ம ஒரு ஆறுதலாக பேசுறோம். அவ்வளோ ஆறுதல் தேவைப்படல. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன்டி டாக்டர்கிட்ட போல அப்படின்னா, அது நீ தானே சொன்ன உனக்கும் வந்துச்சுன்னு, அதனால நான் அவரை மட்டும் அடிச்சு விட்டுட்டேன். 2 பேத்துக்கும் சேர்த்து போட்டோம், அவரை மட்டும் ஹோல் படிச்ச அடிச்சு விட்டுட்டு நான் போகல அப்படின்னு. எனக்கு எமர்ஜென்சி இருக்கு. அவன் என்ன பண்ணுவாரு அந்த மாதிரி, ரைட்? இல்லை லைக் அந்த எமர்ஜென்சியில கூட நம்மளுக்கு யார் கால் பண்ணணும்னு தோணும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஞாபகம். நீங்க இவ்வளவு சொல்லும் போது எனக்கு அந்த எமர்ஜென்சில ஒரு விஷயம் தோணுச்சு. நான் எங்க அம்மாட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன். சின்ன வயசுல வந்து ரன்னிங் ரேஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல ஸ்கூல்ல, நீ ஓடுவியா? சின்ன சின்ன வயசு அதான் அன்னைக்கு ஒரு ரோஸ் சொல்லிட்டு இருந்தேன், டென்னிஸ் எல்போன்றாங்களே, நான் டென்னிஸ் பேட்டு கூட தொட்டது இல்லையடா, எனக்கு ஏன் டென்னிஸ் எல்போ வந்துச்சு. அந்த மாதிரி சின்ன வயசுல ட்ரை பண்ணி பார்த்தாங்க வருதா அப்படின்ற ஒரு பிடி பீரியட்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி போகும்போது என் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டா, தூக்கி விட்டேன், அவன் ஓடிட்டான், நான் அதே இடத்துல நிக்கிறேன், ஷாக்கு, அடிப்பாவி நீ விழுந்தேன்னு ஹெல்ப் பண்ண பொண்ணு. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த பவுண்டரியில் அங்கேயே வச்சுட்டு அதை என்ன ரொம்ப ஆழமாக பாதிச்சதுன்னா பிற்காலத்துல இந்த வயசுல லேட் 30s எனக்கு அது ஞாபகம் வந்ததுன்னா அப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் போல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல சமத்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா அப்படியே உங்களை தூக்கி விடுற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிக்கணும். பாத்தியா இல்லையா, நீ தூக்கி விட்டு உன்னை விட்டுட்டு விடுற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. வாட் a deep meaning. நான் வந்து ஒரு மாதிரி ஒரு எமோஷனலா முடிக்கலான்னு பார்த்தேன். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் எங்களுடைய மோஸ்ட் ஃபில்டர்டு வெர்ஷன். மற்றபடி இந்த ஷோவை முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஆமா, ஆளானதுனால ஏதாவது எண்ட் நோட் சொல்லணும்னா நீங்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்பீக்கர்ஸ், அதனால நீங்களே பேசி முடிச்சுடுங்க. நான் சின்ன ஸ்பீக்கராகவே சொல்லிடுறேன். ஸ்டே ஹாப்பி, பி கைண்ட். எனக்கு வந்து எஸ்ஜே சூர்யா டைலாக் தான் சொல்லணும். அவன் கிடக்குறான் டேஷ் டேஷ் டேஷ், அதோட நான் முடிச்சுக்கிறேன். அப்படி இருந்தா வாழ்க்கைக்கும் உடம்புக்கும் நல்லது அப்படிங்கிறது இல்லை. என்ன நம்மளோட ஒரே பாலிசி இன்னர் பீஸ் தான். நம்மளை யாராவது திட்டி கோவப்படுத்தணும்னு நினைச்சா அவங்களே டென்ஷன் ஆகிறோட நம்ம சுற்றினே இருக்கணும். அதுதான் இந்த வருஷத்தோட காண்டாய் போயிட்டோம். அவையில காண்டாய் போயிடணும். முடிஞ்சா நான் 4 நல்ல வார்த்தை சொல்லி திட்டி கோவப்படுத்தி பாடுறா அப்படின்னு அவங்கள ப்ரெஷர் ஏற்றுற அளவுக்கு நம்ம இன்னர் பீஸ் மோடுக்கு வரணும். தட் இஸ் தி ஒன்லி பீஸ் ஆஃப் இட். டைரக்டா தாக்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. அவையெல்லாம் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. அது அந்த லிஸ்டே எனக்கு தோணுது. அப்படி அது அப்படியே லைனா அந்த நேம் லிஸ்ட் இப்படி இழுத்து அப்படி வரும்ல, அந்த மாதிரி பில் மாதிரி வந்துட்டே இருக்கு திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். எனக்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சிலர்லாம் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உனக்கு இன்னும் சூடு சொன்னே கிடையாது அந்த மாதிரி நான் போய் அவங்கள பார்ப்பேன். இருக்கவே இருக்காது. இந்த மாதிரிலாம் ஒரு எனர்ஜி வேணும் எனக்கு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணும். இவங்க கூட இருந்தா நான் கத்துக்கிறேன். அந்த மாதிரி வைப் தான் நீங்க 3 பேருமே எனக்கு. அதுக்கே நீ அப்படியே சேர்த்து டப்படிக்கல. ஏன் வந்து நான் ஒன்றும் இல்லை, இன்னும் சொல்ற மாதிரி இல்லை, நமக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆமா. நான் என்ன சொல்வேன்னா, ஸ்டே ஹாப்பி அண்ட் ஆல்வேஸ் பி கியூரியஸ். மேடம் வந்து கொடுத்த புக்ஸ் எல்லாம் படிச்சு தான் இன்னைக்கு நான் இந்த ஞானியா அறிவு திவ்யா பின்னாடி இருக்க எல்லா புக்குக்கும் காரணமே இன்ஸ்பிரேஷனே நீங்க தான். ஐயோ முடியலடா டேய். அடாப்ட் பண்ணிருக்கேன். we are all sisters, soul sisters. Therapist அப்பப்போ கேட்ரஸ் அப்பப்ப கேட்ரஸ். எஸ், ஆமா, இத நான் செய்ய முடியாது, நீ செய்யும்போது எக்ஸலன்ட் தந்துறேன். ஸ்டைலிஷ். ஐயோ ஆமாங்க, ஸ்டைலிஸ்ட். ஷீ இஸ் மை ஸ்டைலிஸ்ட். தனி எபிசோட். அதனால முடியும் டீசென்ட்டா சொல்றாங்க. இல்ல லிஸ்ட் பெருசு. எஸ். ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு என்னுடைய கிஃப்ட் எப்படி சீப்பா முடிச்சேன்னு பார்க்குறேன். இல்லை நான் வேற தரேன். திஸ் இஸ் a coupon from Suyam Beauty. 5% off on facials and you have free skin consultation. Thank you. And அவங்களோட ஆனிவர்சரி வேறு வருது. ஸோ போயிட்டு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஷி இஸ் வெரி குட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் யா, யூ கேன் ட்ரீட் யுவர் செல்ஃப். இது வந்து ரெசன் ஒண்டர் ஸ்டுடியோஸோட கோஸ்டர், ஹேண்ட்மேட் கோஸ்டர்ஸ்.
நல்லா டீடைல் கோல்ட் டீடைல்ஸ்லாம் கொடுத்து அழகா பண்ணிருக்காங்க. Beautiful. யூ லைக் டு கலெக்ட் ஆல் எஸ் தீஸ் திங்ஸ்ல போஸ்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட்மேட். யா தேங்க்யூ ஸ்பான்சர்ஸ். Thank you. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை ரிலேட் பண்ணியிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் we still have too many ideas. See you.